ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ப்ராபபிலிட்டிலேருந்து பார்க்க போகிறோம். 2025 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அப்புறம் கிவன் டேட்டா எழுதுங்க. அதாவது கொஸ்டின்ஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. அதுக்கே நமக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 மார்க் போடுவாங்க கரெக்டாக எழுதிட்டேன்னா. கொஸ்டின் எழுதிட்டு என்ன ஃபைன் பண்ணணும் ப்ராபபிலிட்டியில் அப்படின்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ மேலே இருக்கேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னால் கொஸ்டின்ஸில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்துட்டு மேலே டாப்பில் நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ கீழே வந்து என்னென்னா NF அதாவது டோட்டல் சாம்பிள் வந்து எவ்வளோ பால்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ அது வந்து எப்போவுமே டினாமினேட்டரில் போடணும். நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒயிட். ஸோ ஒயிட்னா W N of W எழுதிக்கலாம். இல்லைனா N of A N of Bன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ N of W = 6. ஸோ P of Wனா ப்ராபபிலிட்டி ஆஃப் W = N of W by N of S. ஸோ கேன்சல் பண்ண வேல்யூஸ் போட்டுட்டு கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ ஃப்ராக்ஷனில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் ஆர் ரெட். ஆர் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ N of B and N of R அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இல்லைனா N of B and R அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா அதே தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளாக்கோட வேல்யூ என்னது? 8. ஸோ ரெட் வந்து 5. ஸோ 8 + 5 வந்து 13. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சாச்சா. நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துட்டு டோட்டல் வந்து 16. நம்ம 26 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் B by R = N of B by N of S. ஓகேவா? ஸோ 13/26 வருது. 13 டேபிளில் கேன்சல் பண்ணி P of B by R = 1/2. இல்லைனா P of B கூட போடலாம். 41st கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் நாட் ஒயிட். ஸோ என்ன எக்ஸப்ட் ஒயிட் ஆல் அதர் கலர்ஸ். ஓகேவா? இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வந்து கண்டுபிடிப்பீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இல்லை நாட் W எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும் 26. அப்போ N of நாட் W அப்படின்னு கேட்டோன்னா 26 - 6. ஸோ டோட்டல் வந்து 6 மைனஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். 20 - 26 = 10/13. இதான் வந்து உங்களோட ஆன்சர் நாட் ஒயிட்டுக்கு. 41st கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிவிஷன் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். அப்போ என்ன அர்த்தம்னா பிளாக்கோ இல்லை ஒயிட்டோ இல்லை. அப்போ மீதி இருக்க 2 கலர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது என்னது? ரெட் அண்ட் க்ரீன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக ரெட் அண்ட் க்ரீன் ஆட் பண்ணால் 5 + 7 12 கிடைக்கும். அப்படி இல்லைனா டோட்டல் மைனஸ் ஒயிட் மைனஸ் பிளாக் இதை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 12 கிடச்சிரும். ஸோ நியூமரேட்டர் கிடச்சாச்சு. டினாமினேட்டர் உங்களுக்கு தெரியும் டோட்டல் வந்து 26 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பால்ஸே ஆட் பண்ணால். அப்போ என்ன பண்ணோம்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க வேண்டியதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஆர் பிளாக் போட்டு மேலே வந்து நியூமரேட்டரில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் கீழே வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ 12/26 = சால்வ் பண்ணிங்க 2 டேபிள்ஸில் சால்வ் பண்ணுங்கள் 6/13 கிடைக்கும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ 4 இதுக்கும் நீட்டாக கண்டுபிடிச்சி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் எழுதுங்க, கிவன் டேட்டா எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.